ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விஷயம் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவர் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த மார்ச் மாதத்தின் முதல் தேதிக்காக ஸ்தோத்திரம். இந்த மாத பிறப்பின் ஆராதனைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதம் முழுதும் ஆண்டவரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவேறுப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் திருநாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசுவீராக. இந்த மார்ச் மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவரே, இந்த முதல் தேதியில் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திரு கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் இந்த மார்ச் மாதத்தின் முதல் தேதியிலே இந்த மாத பிறப்பின் ஆராதனையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். எரேமியா 31:12-13. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த கழிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். இந்த நாள் செய்தியின் தலைப்பு, இனி துக்கம் இல்லை. இனி துக்கம் இல்லை என்பது தான் இந்த நாள் செய்தியின் தலைப்பு. அறிமுகமாக சில வார்த்தைகளை மனதில் வைக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொன்ன அற்புதமான நல்ல ஒரு வாக்குதத்த வசனங்கள். அதாவது சிறைப்பட்டு போன ஜனங்களுக்கு ஆறுதலாக கர்த்தர் சொன்ன அருமையான வார்த்தைகள். என்ன சொல்றாரு பாருங்க, நான் உங்களை சிறையிருப்பிலிருந்து திரும்ப கொண்டு வருவேன். உங்கள் சிறையிருப்பை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். உங்களை மறுபடியும் நான் உருவாக்குவேன். நான் மறு சீரமைப்பு பண்ணுவேன் என்று ஆறுதலான நல்ல வார்த்தைகளை சொல்றார். உங்கள் சிறையை முடிவுக்கு கொண்டு வருவேன். உங்களை மறுபடியும் நான் உருவாக்குவேன். மறுபடியும் நான் உருவாக்கி மறு சீரமைப்பு செய்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்ன அற்புதமான வார்த்தைகள். சரிபட்டு போன தேசத்திலிருந்து திரும்பி வந்து உங்கள் அழுகை, உங்கள் புலம்பல் எல்லாவற்றையும் நான் மகிழ்ச்சியாய் மாற்றுவேன் என்று ஒரு மிகுந்த ஆறுதலான வார்த்தைங்க அது, இல்லையா? சிறைப்பட்டு போவது எத்தனை துயரம் பாருங்க, எத்தனை துயரம் சிறைப்பட்டு போவது. அப்படி அந்த துயரத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். அந்த துக்கத்தை நான் மகிழ்ச்சியாக மாற்றப் போகிறேன். ஆகவே இனி நீங்கள் தொய்ந்து போவதில்லை, இனி உங்களுக்கு துக்கம் இல்லை என்று ஆண்டவர் அவரை சொல்லி பலப்படுத்துகிற வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த வார்த்தைகளை கவனித்து பார்த்தால் ஆண்டவர் தமது ஜனத்தை ஒரு மந்தையை நடத்துவது போல நடத்துவேன் அப்படி சொல்றாரு. வனாந்தரத்துக்கு போன ஒரு மந்தையை வழிநடத்தி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துக்கு வழிநடத்துவது போல நான் உங்கள் வனாந்தரத்தை மாற்றுவேன். வனாந்தரத்துக்கு ஓடிப்போனவங்களை நான் மறுபடியும் கொண்டு வந்து சீரமைத்து நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வைத்து உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷம் மாற்றுவேன்னு என்ன அருமையான ஒரு வார்த்தைங்க. இந்த வசனத்தில் நீங்கள் மறுபடியும் இந்த 2 வசனத்தை வாசித்து பாருங்களேன். இப்போ நான் சொன்னதெல்லாம் அதில் இருக்கு பாருங்க. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து, கர்த்தர் அருளும்
கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. அவர்கள் தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த கழிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை அவர்களை நான் சந்தோஷப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இதை கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, இந்த மாதத்தில் ஆண்டவரும் நம்மை நடத்துவார் என்று விசுவாசிப்போம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமது விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் நமக்கு சொந்தமாகுங்க. அநேக காரியங்கள் ஆவிக்குரிய விதமாக சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நமக்கு சொந்தமாக்கி கொள்வதற்கு ஆண்டவர் வேதத்தில் அப்படி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே சொல்லப்படுவது விசுவாசிங்க. ஒருவேளை கேட்டது போல நீங்கள் பலவிதமான சிறைகளுக்குள்ளே இருக்கலாம். எப்படி சிறைப்பட்ட ஜனத்தை நான் கொண்டு வந்து மறுபடியும் கட்டுவேன், ஸ்தோத்திரம், மறு சீரமைப்பு பண்ணுவேன், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொன்னாரோ, அதே போல சிறைப்பட்டு போன தமது ஜனத்தை இந்த நாட்களிலேயும் அவர் சிறையிருப்பை மாற்றுவேன்னு சொல்கிறாருங்க. ஒருவேளை கடன் அது ஒரு பெரிய சிறையாக இருக்கலாம். தீராத வியாதி ஒரு பெரிய சிறையாக இருக்கலாம். பாவ கட்டுகள், பாவத்திலிருந்து விடுபட முடியாமல் பாவத்தின் அடிமைத்தனமாக இருக்கலாம். சிலர் மனிதர்களுக்கு அடிமையாக இருக்கலாம். சிலர் தொடர்ந்து எவ்வளோ பிரயாசப்பட்டு முன்னேற முடியாத வறுமை, இதெல்லாம் ஒரு அடிமைத்தனம், அதை இதெல்லாம் ஒரு சிறையாக இருக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்கிறாருங்க, விசுவாசிங்க, இனி நீங்கள் தொய்ந்து போவதில்லை சொன்னது போல, நான் உங்களை மறுபடியும் சந்தோஷத்தை கொண்டு வர சொன்னது போல உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார், ஒரு அற்புதத்தை செய்வார். ஸ்தோத்திரம். உங்களை சந்தோஷப்படுத்துவார். பயப்படாதிருங்க, மறுபடியும் உங்களை உருவாக்குகிற தேவன் பேசுகிறார். இனி நீங்கள் தொய்ந்து போவது இல்லை. இப்போ ஆண்டவர் சொன்னாருங்களா, அதை போலவே சிறை திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் ஜனம் பாபிலோன் சிறையிலிருந்து திரும்பி வந்தார்கள். அப்படி திரும்பி வந்தவர்கள் ஆலயத்தை கட்டும்படி அஸ்திவாரம் போட்டார்கள். அஸ்திவாரம் போட்ட பொழுது ஆண்டவர் சொன்னது போலவே ஒரு பெரிய சந்தோஷம் அவர்களுக்கு உண்டாயிருக்கு. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினாருங்க. நீங்கள் எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11 வாசித்து பாருங்களேன். எத்தனை பெரிய சந்தோஷம். அப்படி சந்தோஷப்படுத்துவேன் சொன்னவர் அப்படி செய்தாருங்க. அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். ஆக கர்த்தர் சொன்னதை செய்கிற தெய்வம், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அவர் வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமென்று இருக்கிறது. ஆகவே சிறையிருப்பை மாற்றுவார். ஸ்தோத்திரம். ஆகவே வசனத்தை கேளுங்க. உங்கள் சிறையை மாற்றுகிற தேவன், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் இருக்கிறார். பயப்படாதிருங்கள். வாசி பார்க்கலாம். எஸ்ரா 3:11, 11-13 வரலாம். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியர்களும் லேவியர்களும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவர்களிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திவாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேற அநேகம் பேரோ கம்பீரமாய் சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதுனால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. பாத்தீங்களா என்ன சந்தோஷம். அவர்கள் சத்தம் வெகு தூரம், எருசலேமுக்கு வெளியே வெகு தூரம் கேட்கப்பட்டது. அவ்வளவு சந்தோஷம். அதைத்தான் சொல்றார், நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன், நான் உங்களை மறுபடியும் கட்டுவேன். ஸ்தோத்திரம். அவர்களை நான் தேற்றுவேன், சஞ்சலத்தை நீக்குவேன் சொன்ன வார்த்தையை இந்த இடத்துல நிறைவேற்றி இருக்கிறார். இப்போ இதே 31ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஒரு 2வது வசனமும் 4-5 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். 2வது வசனம். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவரின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். பார்த்தீங்களா என்ன அருமையான வாக்குத்தத்தங்க.
இதை வாசிக்கும் பொழுது கேட்கும் பொழுதே இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. நீ மறுபடியும் கட்டப்படுவாய். அருமையான ஒரு வார்த்தை. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, பாழாய் போயிருக்கிறது. அதிலும் புதிதாக திருமணமான இளம் குடும்பங்கள் ஆரம்ப காலகட்டத்திலே சிதைந்து போய் கிடக்கிறது. அப்படி குடும்பங்கள் சிதைந்து போய், உறவுகள் கெட்டு போய், பாழடைந்து போய் சின்னாபனமாகியிருந்தால் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், உங்கள் குடும்பம் கட்டப்படும், நான் உங்களை கட்டு வைப்பேன். ஸ்தோத்திரம். நான் கட்டு வைப்பேன், நீங்கள் கட்டப்படுவீர்கள். மறுபடியும் நீங்கள் மேலதாள வாத்தியத்தோடு சந்தோஷப்படி சொன்ன வார்த்தையின்படி மறுபடியும் இழந்த சந்தோஷத்தை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். இழந்த மகிழ்ச்சியை தருவார், சமாதானத்தை தரும். உங்கள் குடும்பம் கட்டப்படும், உங்கள் உறவுகள் கட்டப்படும், உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ சொன்னதை செய்த தெய்வம் இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்ட உங்களுக்கும் அதையே செய்வார். விசுவாசிங்கள். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வாசிக்க கேட்டது போல எஸ்ஆவின் நாட்களிலே அவர்கள் ஆலயத்தை கட்டுவது, அஸ்திபாரம் பட்டுவது எத்தனை சந்தோஷம். ஐயோ, இழந்த சந்தோஷத்தை நாங்கள் மறுபடியும் பெற்றுக்கொண்டோம் என்று கலங்கினார்கள். ஸ்தோத்திரம். ஒரு பக்தன் சங்கீதத்தை சொன்னது போல, எங்களுக்கு அடையாளங்களே இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி அங்கலாய்த்ததை பார்க்குறோம். இப்போ மறுபடியும் ஆலயத்தை கட்டக்கூடிய அடையாளங்களை கர்த்தர் கொடுத்தாருன்னா எத்தனை சந்தோஷங்க, சந்தோஷம். ஆகவே இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இது அவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, அவர்கள் அந்த இடத்துல பாடினார்கள், துதித்தார்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். நான் விசுவாசிக்கிறேன், இதை கேட்குற உங்களுக்கும் இந்த மாதத்தின் முடிவில் நீங்கள் இந்த மாதத்தை திரும்பி பார்க்கும் பொழுது இதே சந்தோஷம், சமாதானத்தை கர்த்தர் நிறைவேறணும் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஆண்டவரை துதிப்பீர்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுவீர்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி நீங்கள் தொய்ந்து போவதில்லை, இனி துக்கம் இல்லை. இந்த வசனத்துக்கு இணையாய் ஒரு 3 வசனத்தை வேதத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். அப்படி என்னோட கூட சேர்ந்து கவனிங்கள். 2 வசனங்கள் 1000 அரசாட்சியினுடைய ஆசீர்வாதங்களை குறித்தும், 3வது வசனம் ஆண்டவர் சொன்ன அற்புதமான வார்த்தை குறித்தும் உங்கள் மத்தியிலே சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த எரேமியா 31, 12, 13 வசனத்துக்கு இணையான இந்த 3 வசனங்கள். அப்படி வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம், அவைகளை நமக்கு தான் எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். அப்படியே உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இனி துக்கம் இல்லை, நீங்கள் தொய்ந்து போவது இல்லை. இதுக்கு சம்பந்தமான முதல் வசனம், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் சொல்லுகிறார், தமது ஜனத்துக்கு சமாதானமும் செழிப்பும் இனி உண்டாகும் என்று 1000 அரசாட்சியில நடக்க போகிற அந்த ஆசீர்வாதங்கள் நிகழ்வுகளை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான வேத பகுதி இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். சமாதானமும் செழிப்பும் உண்டாயிருக்கும் என்று 1000 அரசாட்சியினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லும் போது தான் இந்த வசனத்தை சொல்றாருங்க. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இதை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிங்கள். ஒருவேளை துக்கத்தோடு இருக்கலாம், நீங்க துயரத்தோடு இருக்கலாம். ஸ்தோத்திரம். பல நாள்பட்ட வியாதினால அல்ல இவ்வளோ ஜெபம் பண்ணி ஜெபம் கேட்கப்படாத ஒரு இக்கட்டான காலகட்டத்துக்கு இருக்கலாம் நீங்க. ஸ்தோத்திரம். துக்கமே எனக்கு வாழ்க்கையா என்று கலங்கி இருக்கலாம் நீங்க. வெளியே சொல்ல முடியாத வேதனை நிமித்தம் உண்டாகிற துக்கம், துயரங்கள் உங்களை ஒரு நாளும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், முடிந்து போகும். ஸ்தோத்திரம். இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரம் 15 முதல் 22 வசனங்கள் நான் சொன்னது போல 1000 அரசாட்சி, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகை இருக்கிறது. ரகசிய வருகை, அதன் பிறகு உபத்திரவ காலம், உபத்திரவ காலத்தின் முடிவில் 2ஆம் வருகை. 2ஆம் வருகைக்கு பிறகு ஆண்டவர் இதே பூமியிலே
1000 வருஷம் தமது மகிமையான அரசாட்சியை ஏற்படுத்த போகிறார். க்ளோரியஸ் கிங்டம், ஒரு மகிமையான அரசாட்சி, அது 1000 வருட அரசாட்சிங்க. அந்த ஆண்டவர் இயேசு ஆளுகை செய்கிற அந்த மகிமையான அரசாட்சியில் அப்படி ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னு சொல்லப்பட்ட அற்புதமான வேத பகுதிங்க. 60ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 2 முதல் 22 வசனத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம். அது என்ன சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இனி இந்த தேசம் கைவிடப்படுவதில்லை, இனி இந்த தேசம் செழிப்பாக இருக்கும். அப்படியே நம்ம இந்த நாட்களிலேயும் இதை நமக்கு செய்வார் நம்ம விசுவாசிப்போம். ஏனென்று கேட்டால் 1000 வருட அரசாட்சியினுடைய முன் ருசி தான் இப்பொழுது ஆண்டவர் இயேசு நமக்கு அருள்கின்ற ஆசீர்வாதங்கள். எல்லாத்துக்கும் ஒரு முன் ருசி இருக்கிறது. பரலோகத்தின் முன் ருசி தான் ஸ்தோத்திரம் பரதீசு. அதே போல் நரகத்துக்கு அப்படித்தான். நரகத்தின் முன் ருசி தான் பாதாளம். உபத்திரவ காலத்துடைய வேதனைகளுக்கு ஆரம்பம் தான் இப்போ அனுபவிக்கிற வேதனைகள். அதே போல் ஒரு முன் ருசின்னு ஒன்று இருக்குதுங்க. என்றால் 1000 அரசாட்சி ஆசீர்வாதத்தின் முன் ருசி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் இரத்தத்தினால் இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆவிக்குரிய பூமிக்கிற சகல நன்மைகள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் சிலுவையில் நமக்கு உண்டானது. ஸ்தோத்திரம். என்றால் ஸ்தோத்திரம் 1000 அரசாட்சியில் மட்டுமல்ல, ஸ்தோத்திரம் அந்த மகிமையான ஆசீர்வாதங்கள் இப்பொழுது இருக்க நமக்கும் அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க கர்த்தர் வல்லவர். இப்போ நீங்க 60ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க பார்க்கலாம். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனைகள் உன்னிடத்துக்கு வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? ஸ்தோத்திரம். இனி இந்த தேசம் கைவிடப்படுவதில்லை, இந்த தேசம் இனி செழிப்பாக ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. நீங்கள் 61க்கு வந்தீங்கன்னா கூட 61:6 கூட கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை வேதனைப்படுத்தின, உங்களிடத்திலிருந்து பறித்து கொண்ட, உங்களை நஷ்டப்படுத்தின ஸ்தோத்திரம் அந்த ஜனங்கள் கரத்திலிருந்து அதை திரும்ப உங்களுக்கு கொடுப்பார். ஜாதிகள் உங்களை மேன்மைப்படுத்துவார்கள், இழந்ததை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் தமது ஜனத்துக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து பேசுறாருங்க. நீ இனி கைவிடப்படுவதில்லை. ஸ்தோத்திரம். ஆக இந்த தேசம் இனி கைவிடப்படாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லப்போனால் நீங்கள் இந்த 60ஆம் அதிகாரத்தில் 17 வாசிங்க, அங்கே ஒரு ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் நமக்கும் சொந்தம் எடுக்கணும். நம்ம 17வது வசனம், நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதியுள்ளவர்களுமாக்குவேன் அப்படின்னு ஒரு பொன்னை குறித்து வெள்ளியை குறித்து சொல்லப்பட்ட, பொருளை குறித்து சொல்லப்பட்ட செழிப்பான ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை சாலமோன் நாட்களிலும் பார்த்திருக்கிறோம். நம்ம அவரது நாட்களிலே திரளான பொன்னும் பொருளும் இருந்தது. வெள்ளிக்கு கணக்கே இல்லை. வெண்கலம் பள்ளத்தாக்கில் இருக்கிற காட்டச்சி மரத்தை போல் இருந்ததா. அந்த அளவுக்கு பொன்னும் வெளியும் நிரம்பின ஒரு ஆசீர்வாதத்தை சாலமோன் நாட்களே கொடுத்திருந்தாருங்க. அது கூட வாசிக்கலாமே. 1 ராஜாக்கள் 10:21, 10:27. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமுட்டுகள் எல்லாம் பசும் பொன்னுமாய் இருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. எருசலேம் ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினார். பாத்தீங்களா? அடே அப்பா, அந்த அளவுக்கு சாலமோன் நாட்களிலே ஆண்டவர் ஆசி வச்சிருந்தார்.
அதை போல ஆசீர்வாதம், அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் அந்த 1000 அரசாட்சி இருக்கும்னு சொல்றாருங்க. மட்டுமல்ல, இதை கேட்டுக்கொண்ட நமக்கும் இந்த நாட்களிலே ஆண்டவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, நம்புகிற பிள்ளைகளுக்கு இது ஆவிக்குரிய ரீதியிலும் நமக்கு கொடுப்பார், உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பாரு. ஆகவே ஆவிக்குரிய ரீதின்னு சொன்னா ஸ்தோத்திரம், திரளான வெள்ளி பொன்னை போல ஸ்தோத்திரம் விசுவாசத்திலே நீங்கள் விலையேற பெற்றவர்களாக இருப்பீர்கள். ஸ்தோத்திரம், நல்ல சந்தோஷம் சமாதானத்தை தருவார், நிம்மதியை தருவார். இந்த ஆவிக்குரிய நன்மைகள் ஒன்றும் குறையாமல் கர்த்தர் தருவார். முதலாவது தேவராஜ்யத்தை தேடும் பொழுது அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறதை கொடுக்கிறேன்னு சொன்னவர் இதெல்லாம் நமக்கு தருவாருங்க. நீங்கள் இனி தரித்திரமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம், கர்த்தர் சொல்றாருங்க, உங்கள் தரித்திரத்தை கர்த்தர் மாற்றுவார். ஸ்தோத்திரம், விசுவாசிங்க, நல்ல சந்தோஷம் சமாதானத்தை தருவார். ஒருவேளை கேட்கிறவங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். ஸ்தோத்திரம், எதற்காக அந்த வாழ்க்கையை நினைக்கலாம், சில தற்கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணத்தோடு இருக்கலாம். கவனிங்கள், நமது ஆண்டவர் யார் என்றால் இழந்ததை திரும்ப கொடுக்கிறவர், மறுபடியும் கட்டுகிறவர், மறுபடியும் சீரமைக்கிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர். ஸ்தோத்திரம், திரளான ஐஸ்வர்யத்தை கொடுத்து கனம் பண்ணுகிறவர். ஆவிக்குரிய காரியங்களிலே உலக பிராசவாதத்தை தருவாருங்க. ஆகவே விசுவாசிங்கள். என் அருமையான வாக்குத்தத்தங்கள். அது மட்டுமல்லங்க, நீங்கள் இதே 60:22 பாருங்களேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி மாவா. 60:22. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். பாத்தீங்களா? ஒருவேளை உங்கள் குடும்பம் எளிய குடும்பமா இருக்கலாம், வறிய குடும்பமா இருக்கலாம், இவ்வளோ முயற்சி செய்து ஒன்றும் முன்னேற முடியாத அளவு இருக்கிற, அடுத்தவர் அல்பமா எண்ணப்படலாம். கர்த்தர் சொல்ற, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான், ஏற்ற காலத்தில் செய்வேன், தீவிரமாக செய்வேன். என்ன மகிமையான ஒரு வாக்குத்தத்தங்க, என்ன அற்புதமான வாக்குத்தத்தம். கர்த்தர் நமக்காகத்தான் சொல்லிருக்கு. 1000 அரசாட்சிக்கு மட்டுமல்ல, ஆரம்பத்தில் சொன்ன நமக்கு விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே நடக்கும் என்ற வசனத்தின்படி நமக்கும் அதை செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் இதில் இன்னும் கூட நிறைய சொல்லிருக்காருங்க. நீங்கள் ஏசாயா 51:2, 54:3 இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாருங்க. இந்த ஏசாயா 60:19 வாசிங்கன்னா, நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்றெல்லாம் சொல்கிறேன். 60:19 வாசிப்பான். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். அவரே உனக்கு வெளிச்சமாயிருந்து உனக்கு பாதுகாப்பாயிருப்பார். இனி உனக்கு இருள் இல்லை அப்படி சொல்றாரு. இன்னும் அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அப்படி இதை கேட்டுக்கொண்ட உங்களை ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை நம்ம 19-20 வாசி கேட்டோம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அப்படி சொல்லிட்டு தான், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பா, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் அப்படின்னு சொல்ற. என்ன அர்த்தம்? ஆண்டவர் உனக்கு வெளிச்சமாயிருப்பார்னா உன் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். இந்த கேட்கிற கர்த்தரி பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நல்லா கவனிக்கணுங்க. இருளை வெளிச்சமாக்குகிற ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். நான் உலகத்துக்கு நான் ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான்னு கர்த்தர் சொன்னாரு. ஆண்டவர் விசுவாசிக்கிற பின்பற்றுகிற தெய்வ பிள்ளையே, ஸ்தோத்திரம், உன் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். சில வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எப்பொழுது இருளாகவே தோன்றும், இருளாக இருக்கிறதாக உணர்வார்கள். எப்போக்கும் எனக்கு சூன்யமயமாக இருக்கிறது, என்ன நடக்குதுன்னே தெரியல, எங்கே இருக்கிறேன்னு தெரியல. அதுதாங்க இருள்னு அர்த்தம். எங்கே இருக்கிறேன், என்ன நடக்குது, இனி என்ன நடக்கும் என்று தெரியாமல் திக்கு தெரியாத காட்டில் இருக்கிறது போல் சில வாழ்க்கை இருக்கும். ஸ்தோத்திரம். அவர்கள் திகைத்து போய் கையை பிசைந்து கொண்டு, அதுக்கு பேர் தாங்க இருளான வாழ்க்கை. அப்படிப்பட்டிருக்கதான் ஆண்டவர் சொல்றாரு. நித்திய வெளிச்சமாக இருக்கிற இயேசு சொல்கிறார், ஜீவ ஒளியாக இருக்கிற ஆண்டவர் சொல்கிறார், உன் இருளை நான் வெளிச்சமாக்க போகிறேன்.
பயப்படாதிருங்க, உங்கள் இருள் விலகும், கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவார். இந்த மாதத்துல இந்த நாளில் சொல்ற வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க, உங்கள் இருளை இயேசு வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதத்துல தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவார். சங்கீதம் 18:28 கொஞ்சம் வாசிங்களேன். 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆண்டவரை எப்படி பார்க்கிறாரு பாருங்க தாவீது. நமக்கு அந்த பார்வை வேண்டும். ஏதோ என் தலையெழுத்துங்க இது, என் தலைவிதிங்க அது, அவ்வளவுதாங்க இது, யாரால மாற்ற முடியாது என்று நினைக்காதீங்க, அவிசுவாசப்படாதீங்க. கர்த்தர் சொல்றார் பார், அந்த பக்தன் சொல்றார் பார், என் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். அப்படி விசுவாசிங்க, நிச்சயமாய் மாற்றுவார். இப்படி இருளுக்குள்ளே இருந்த ஒரு மனிதனுக்கு ஒரு பார்க்கணும். சங்கீதம் 42:5 வாசிங்கள. 42:5. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? அவரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். தன் ஆத்துமாவை பார்த்து புலம்புகிற ஒரு சங்கீதம் அது. ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய்? ஏன்னு கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம், அவருக்கு பிரச்சனை, ஆத்மாவிலே பிரச்சனை, அவருக்கு உள்ளான பிரச்சனை, அவருக்குள்ள 1000 போராட்டங்கள், பிரச்சனைகள். நீங்கள் 7வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, அலைகளும் திரைகளும் என்மேல் புரண்டு போகிறது அப்படி சொல்லுவாருங்க. 9-10 வாசி பார்த்தீங்கன்னா, உன் தேவன் எங்கே என்று நிந்திக்கிற ஜனங்கள் அப்படிலாம் இருப்பாங்க. அப்படி ஆத்மாவின் மீது அலைகளும் திரைகளும் புரண்டு போகிறது, ஏராளமான பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், நிந்திக்கிறார்கள். நீ ஆண்டவரை நம்பினாய், என்ன பிரயோஜனம்? உனக்கு ஏன் அதெல்லாம் நடக்கணும்? நீ ஆராதிக்கிற ஆண்டவர் எங்கே? அவர் உன்னோடு இருந்தால் அதெல்லாம் நடக்குமா என்று நிந்திக்கிற ஜனங்கள். இதுதான் அவருக்கு பிரச்சனைங்க. ஆகவே தான் ஆத்மாவே ஏன் கலங்குகிறார்? தான் பிரச்சனையை அடுத்தடுத்த சொல்லி ஆறுதல் பேர் கூட ஆள் இல்லைங்க. ஆகவே தன் ஆத்மாவோட பேசுறார். அவ்வளோ பிரச்சனை. அப்படிப்பட்ட இருளுக்குள்ளே ஒரு தேவ மனிதன் இருந்தார். ஸ்தோத்திரம். இந்த கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை அப்படி இருக்கலாம். நீங்கள் அந்த சங்கீதக்காரனை போல நீங்கள் அப்படி இருக்கலாம். அநேக மனிதர்கள் உங்களை நிந்திக்கலாம். நீ ஆலயத்துக்கு போகிறாய், ஜெபிக்கிறாய், இவ்வளோ காரியமான உண்மையா இருக்கிற, என்ன பிரயோஜனம்? அந்த ஆண்டவர் எங்கே இருக்கிறா என்று உங்களை நிந்திக்கிற மக்கள் இருக்கலாம். அலைகளும் திரைகளும் மேல் புரண்டு கொண்டிருக்கலாம். வெளிச்சத்தை காணாமலே இருக்கலாம். ஸ்தோத்திரம். இப்போதான் தாவீது சொன்ன விசுவாசிக்கணும், கர்த்தர் யார் என்றால் என் இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. உங்கள் இந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிச்சயமா நடக்கும், விசுவாசிங்க. 1 சாமுவேல் 1:18 வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 1:18. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. அதன் பிறகு அன்னாள் துக்கமுகமாயிருக்கவில்லை. தான் உன் துக்க நாட்கள் முடிந்து போகின்ற தலைப்பில் பார்த்துட்டு வரோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த அன்னாள். பல வருஷம் குழந்தை இல்லை, வீட்டில் பிரச்சனை, சக்களித்தி தினந்தோறும் மனமடி வாக்குகிறாள். குழந்தை இல்லைன்னா ஒரு ஸ்திரீக்கு சமுதாயம், குடும்பம் எத்தனை பெரிய இருளாக இருக்குன்றது நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. ஆக அப்படி சக்களித்தி வீட்டில் பிரச்சனை, ஆலயத்துக்கு வந்தால் ஆசாரியை ஏலி அன்னாளுடைய உண்மையான நிலைமை அறிந்து கொள்ள முடியாமல் நீ குடித்து வெறித்திருக்கிறாய் அப்படி மனமடி வாக்குறாங்க. இவள் ஜெபிப்பதற்கு கூட பலன் இல்லாமல் உதடுகள் மாத்திரம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து உள்ளத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆசாரியன், நீ குடித்து வெறித்திருக்கிறாய் என்று இன்னும் அன்னாளை மனமடி வாக்கினார். இப்படி ஆலயத்திலும் பிரச்சனை, வீட்டிலேயும் பிரச்சனை, தன் சரீரமே அவளுக்கு பிரச்சனை. இப்படிப்பட்ட ஒரு புலம்பலான ஒரு இருளான நிலைமைங்க. ஆனால் அன்னாளை பாருங்கள், அவள் வீட்டில் பிரச்சனை பண்ணலை. இத்தனை பிரச்சனை இருந்தாலும் அவள் வீட்டில் பிரச்சனை பண்ணலை. ஆண்டவரை கசந்து கொள்ளவில்லை.
நகோமி கூட கசந்து கொண்டாள். என்னை நகோமி என்று சொல்லாதீர்கள், மாறாள் என்று சொல்லுங்கள். கர்த்தனுக்கு மிகுந்த கசப்பை கட்டளிட்டார், நிறைவுள்ளவளாய் போனேன், குறைவுள்ளா வந்திருக்கிற என்று ஆண்டவர் மேல கசந்து கொண்டாள். ஆனால் அன்னாள் வீட்டில் யாரிடத்திலும் பிரச்சனை பண்ணலை, கர்த்தரை கறந்து கொள்ளவில்லை, முறுமுறுக்கலை. பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு அவள் கிருபையை சார்ந்து கொண்டாள். கிருபையை சார்ந்திருக்கிற மனுஷன் தாங்க எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்ண முடியும். இது கவனிக்கணும். குடும்பத்தில் பிரச்சனையா, ஊழியத்தில் பிரச்சனையா, பல பிரச்சனைகளா இது ஹேண்டில் பண்ணணும்னா கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. அன்னாள் என்றாலும் கிரேஸ்ன்னு தான் அர்த்தங்க, கிருபை என்று தான் அர்த்தம். ஆகவே கிருபையை சார்ந்து கொண்டு சோத்திரம். அதன் விளைவு பாருங்க, கர்த்தர் சன்னிதானத்தில் வந்து இருதயத்தை ஊற்றினார். அங்கதாங்க வெற்றி இருக்கிறது. உங்கள் இருள் மாறுவதற்கு, உங்கள் கலக்கங்கள் மாறுவதற்கு. இவ்வளவு நேரம் கேட்டோம் பார்த்தீங்களா? உங்கள் துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவார், உங்களை உருவாக்குவார், சோத்தை திரும்ப கட்டுவார், இழந்த திரும்ப கொடுப்பார், சின்னவன் 1000 மாறுவான், ஏற்ற காலத்தை இது எல்லா ஆசீர்வாதம் இங்கே இருக்குன்னா நீங்கள் உங்கள் இருதயத்தை தேவ சன்னிதானத்தை ஊற்றுவதில் தான் இருக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் வைத்து தான் இந்த வெற்றியை நாம் பெற வேண்டும். உங்கள் சிறை மாறுவதற்கு, இருள் மாறுவதற்கு ரகசியம் தேவ சன்னிதானத்திலே. உங்கள் பிரச்சனைக்கான பரிகாரத்தை ஆண்டவர் சன்னிதானத்திலே தேடுங்கள். அதன் பிறகு நீங்கள் துக்கமுகமாக இருப்பதில்லை. இப்போ நீங்கள் 1 சாமுவேல் 1:11 வாசித்து அடுத்து குறிப்பு போவோம். 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருள். உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார் என்று பிள்ளை இல்லை என்கிற தன்னுடைய பாரத்தை ஆண்டவர் சன்னிதானத்தில் இறக்கி வைத்தாள். தன் பிரச்சனைக்கு பரிகாரத்தை கர்த்தரின் சன்னிதானத்திலே தேடினாள். அதன் பிறகுதான் இந்த வசனம். அதன் பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அவள் கர்ப்பம் தரிக்கும்படி கர்த்தர் செய்தார். ஆண்டவர் சாமுவேலை கொடுத்தார். சாமுவேலை கொடுத்து தேசத்தையே ஆண்டவர் மறுமலர்ச்சிக்கு கொண்டு வந்து தலைகளாய் புரட்டிட்டாருங்க. பார்த்தீங்களா? ஆகவே ஒருவேளை சிறை, இருள், தலைக்கு மீறி போன பிரச்சனைகள் எதுவாக இருக்கட்டும், தேவ சன்னிதானத்துக்கு கொண்டு வாருங்க. பரிகாரத்தை கர்த்தர் சன்னிதானத்தை தேடுங்கள். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் தலைகளாய் மாற்றுவார். இழந்த சந்தோஷம் திரும்ப கொடுப்பார். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். நீங்கள் தொய்ந்து போவதில்லை, நான் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவேன் என்ற வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ 2வது வசனம். இந்த தொய்ந்து போவதில்னு சொன்ன வார்த்தைக்கு இணையான 2வது வசனம் ஏசாயா 65:19. உன் அழுகையின் சத்தம் இனி கேட்கப்படுவது இல்லை. உன் அழுகையின் சத்தம் இனி கேட்கப்படுவது இல்லை. ஏசாயா 65:19. நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவது இல்லை. அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி அதில் கேட்கப்படுவதில்லை. எருசலேமில் இனி அழுகையின் சத்தமோ கூக்குரலின் சத்தமோ இனி கேட்கப்படுவதில்லை என்று இதுவும் 1000 வருட அரசாட்சியின் ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான வசனங்கள். இந்த 65:17 22 வசனங்கள் 1000 வருட அரசாட்சியின் ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான வார்த்தை. உன் அழுகையின் சத்தம், கூக்குரல் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை. இந்த கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, வாழ்க்கையே அழுகையாக இருக்கலாம். உங்களுக்கு வாழ்க்கையே எனக்கு கண்ணீர் தான் என்று கூட நீங்கள் நினைத்து கொண்டு ஒருவேளை வேண்டா வெறுப்போடு கூட அந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் பாரங்கள் கண்ணீர் யாருக்கு தெரியும் கலங்கி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறாருங்க. நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? உன் அழுகை கர்த்தர் மாற்றுவாய். இனி ஸ்தோத்திரம், அழுகையின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை. இனி அழுகையின் சத்தம் கேட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் உங்களையும் பார்த்து சொல்கிற வார்த்தை. நீங்கள் ஏசாயா 30:19 கூட கொஞ்சம் வாசிக்கல. ஏசாயா 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். நீ இனி அழுது கொண்டிராய்.
உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். கேட்ட உடனே மறு உத்தரவு அருளுவார். என்ன அருமையான வார்த்தைங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தரி பிள்ளைகளே, அழுது கொண்டிருக்கிற கத்தரி பிள்ளைகளே, ஒருவேளை பல காரணங்களுக்காக கண்ணீரோடு இருக்கலாம். உங்களுக்காக விசேஷமாக கத்தர் பேசுகிறாருன்னு நம்புங்க. இந்த வார்த்தை ஏசாயா 30:19 உங்களுக்காக கத்தர் நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் ஸ்தோத்திரம் என்று ஆண்டவர் தேற்றுகிற அருமையான ஒரு வார்த்தைங்க அது. ஸ்தோத்திரம். உங்களுக்காக கத்தர் பேச விசுவாசிங்க. ஸ்தோத்திரம். மறுபடியும் வாசிக்கலாமா? மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி உன் ஜெபத்துக்கு உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். உன் கண்ணீருக்கு பலன் உண்டு. உன் அழுகையின் சத்தம் அவருடைய சன்னிதானத்தில் போய் ஏறி இருக்கிறது. சோத்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற சொல்லுகிறார். உன் அழுகையின் சத்தத்தை கேட்டார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியாவை பார்த்து சொன்னாரு, பார்த்தீங்களா? வயது சென்றவளா இருந்து பிள்ளை இல்லாதிருந்தார்கள். அவர்களை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது சகரியாவே. இதை கேட்கிற கத்தரி பிள்ளைகளே, ஒருவேளை புத்திரவாக்கி இல்லாமல் இருக்கலாம், சோத்திரம் வெறுமையா இருக்கலாம் வீடு, பல நிலைகளிலே கணவன் மனைவி உறவு கெட்டு போய் அழுது கொண்டிருக்கலாம். நீங்க சோத்து கர்த்தர் சொல்றார் உங்களுக்கு, நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நமது ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்புறம் இந்த 1000 வருட அரசாட்சியின் ஆசீர்வாதங்களை அது என்ன சொல்கிறாருன்னு அந்த வசனம் நேரடி மீனிங் கொஞ்சம் பார்த்தோம் நம்ம. அப்புறம் தான் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா நல்லா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 18வது வசனம், உனக்கு மகிழ்ச்சி உண்டு அங்கே. அப்புறம் 65, 21, 22 வாசித்து பாருங்க. அங்கே ஆயுசு நீண்டு இருக்கும், நீண்ட ஆயுசு இருக்கும். வீடுகளை கட்டி அங்கே குடியிருப்பார்கள். தோட்டத்தை நாட்டி அதன் கனியை புசிப்பார்கள். அவர்கள் சந்ததி தேவன் ஆசீர்வதிப்பார். 23 வசனத்தில். 24 வசனம் வாசித்து பாருங்க. ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுப்பார். ஸ்தோத்திரம். அப்புறம் 25வது வசனம் பாருங்க. காட்டு மிருகங்களுக்கு இனி துர்குணம் இருப்பதில்லை. அப்புறம் 65, 25 மிகுந்த சமாதானம் இருக்கும். அப்புறம் யுத்தம் அங்கு இருப்பதில்லை அப்படின்னு அந்த 1000 வருட அரசாட்சியுடைய ஆசீர்வாதங்களை ரொம்ப சுருக்கமாக அழகாக சொல்லியிருக்காருங்க. இதை கேட்குற கர்த்தர் பிள்ளைகளே, இதை அப்படியே நம்ம விசுவாசிப்போம். நம்மையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இது கேட்குற கர்த்தர் பிள்ளைகளை பெற்றோர் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களோடு கர்த்தர் பேச விசுவாசிக்கிற சோத்து உங்கள் சந்ததி தேவன் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து கண்ணீரோடு இருக்கலாம். நீங்கள் உங்களோடு கர்த்தர் பேச, உங்கள் சந்ததி தேவன் ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஓ ஆண்டவருக்காக எவ்வளோ நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன், ஆலயத்தை கட்டிருக்கிற, ஆத்தும ஆதாயம் பண்ணிக்க, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இல்லை என்று கலங்கியிருக்கலாம். உங்களுக்காக பேசுகிறாருங்க. உங்கள் சந்ததி மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். உங்கள் சந்ததி தேவன் ஆசீர்வதிப்பார். உன் அழுகையின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் வாசிங்க 65, 23. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதுமில்லை. அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். பார்த்தீங்களா? என்றால் உங்கள் சந்ததி தேவன் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாத சந்ததியா இருக்கும் உங்கள் பிள்ளைகள். இன்னைக்கு பார்க்கறதுக்கு ஒன்றா அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாட்கள் வரும், உங்கள் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். உன் சந்ததி மேல் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொன்ன தெய்வம் அல்லவா அவர், இல்லையா? ஸ்தோத்திரம். ஆக விசுவாசிங்கள், விசுவாசிங்க. அப்புறம் யுத்தம் இருப்பதில்லை. 1000 அரசாட்சியில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னன்னா, அங்கே யுத்தம் கிடையாதுங்க. வாசிக்கலாமா? ஓசியா புஸ்தகம் 2:18. ஓசியா 2:18. அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கையை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து, வில்லையும் பட்டயத்தையும் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்துக் கொண்டிருக்க பண்ணுவேன். அப்போ 1000 சாட்சியில யுத்தம் இருப்பதில்லை, இனி உன் அழுகையின் சத்தம் கேட்கப்படுவது இல்லை.
அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்து பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்த நாட்களிலே எத்தனை பேர் கண்ணீரை கர்த்தர் துடைத்திருக்கிறார், எத்தனையோ பேர் அழுகையை கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார், எத்தனையோ பேருக்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நாடி வந்த அத்தனை பேருக்கும். குறிப்பாக நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 48 வாசி பார்த்தீங்கன்னா பெரும்பாடுள்ள ஸ்திரீ குறித்து பார்க்கிறோம். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, வைத்தியர்களால் கைவிடப்பட்டவள், ஆசி இழந்தாள், ஆரோக்கியத்தை இழந்தாள், சமுதாயத்திலே அவள் ஒதுக்கப்பட்டவளாய் பிரமாணத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தவள். அப்படின்னா வாழ்க்கையே கண்ணீர். வைத்தியர்களால் குணப்படுத்த முடியலன்னா அப்போ எப்படி இருக்கும் வாழ்க்கைங்க இல்லையா? வியாதி விலகணுன்னா ஒரு பரிகாரம் எங்கன்னா ஆஸ்பத்திரி தான் போவோம், டாக்டர் தான். அங்கேயே கைவிட்டுட்டா ஒரு மனுஷனுடைய கண்ணீர் எப்படி இருக்குங்க? அப்படி 12 வருஷம் இந்த ஸ்திரீ கண்ணீரோடு அழுகையோடு இருந்தாள். ஒரு நாள் இயேசுவரனை கேள்விப்பட்ட வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டு அப்பவே சொஸ்தமானா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னங்க? வாசிக்க பார்க்கலாம். லூக்கா 8:48. அவர் அவளை பார்த்து, மகளே மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ. சமாதானத்தோடு போ அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி உனக்கு அழுகை இல்லை, உன் அழுகைக்கு முடிவு உண்டு. சோத்திரம். இனி நீ அழுது கொண்டிராய் என்று அவள் 12 வருட கண்ணீருக்கு அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இயேசுநாதர் வைத்தார். இந்த கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் சொல்றா, விசுவாசிங்க. பல வருடம் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் அந்த மாதத்தில் வைப்பார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேங்க. சோத்திரம். பல வருட அழுகை கண்ணீர், அழுவதற்கு இடம் தேடி இடம் காணாமல் மறைவிடங்களை கடந்து கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் சொல்றாருங்க, உங்கள் அழுகையின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை, உங்கள் கண்ணீருக்கு முடிவு உண்டு, இனி சமாதானத்தோடு போ. அந்த சகோதரிக்கு எத்தனை பெரிய விடுதலை, அதை நமக்கும் கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒரு சகோதரி சொன்னார், எங்கள் திருச்சபையில் அவர்கள் ஒரு 9 மாதமாக ஆலயத்துக்கு வருகிறார்கள். அவங்க பிரச்சனைன்னா தொண்டையில் கேன்சர், அவர்களுக்கு 4வது ஸ்டேஜ். அந்த நிலைமையில் ஆலயத்துக்கு வந்து வசனத்தை கேட்டு ஆண்டு அற்புத சுகம் கொடுத்து பேசவே முடியாத அவர்கள் என்னிடத்தில் பேசும்போது அப்படி ஒரு பெரிய பிரசங்கியாரை போல பேசுனாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கா தொண்டையில் கேன்சர், அதுவும் 4th ஸ்டேஜ், இப்படி பேசுகிறீங்களே? இயேசுநாதனுக்கு சுகம் கொடுத்தார் என்று ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு மகள். பார்த்தீங்களா, இன்றைக்கு நடக்கிறதுங்க. 4th ஸ்டேஜ் கேன்சர்னால் எப்படி, அது எப்படி இருக்கும்? ஆகவே இனி நீ அழுது கொண்டிராய், உன் அழுகின் சத்தம் கேட்கப்படுவதில்லை என்ற வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றினார் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு. எத்தனை பேர் சொல்லட்டும், 18 வருஷம் கூனியாக இருந்தான். அவளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை இருக்குதுங்க, அதுவும் அருமையான வார்த்தை. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13 வாசிங்கள. 13. அவள் மேல் தமது கைகளை வைத்து உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 வருஷம் கூனியாயிருந்தவள் இயேசு தொட்ட உடனே நிமிர்ந்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஏன் தேவனை மகிமைப்படுத்த? ஐயோ, 18 வருஷம் நான் நிமிரக்கூடாத, எவ்வளவோ நிமிரக்கூடாத கூனியாயிருந்தேன். நீ எவ்வளோ நிமிரக்கூடாத கூனினா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்க? உட்காரும்போது படுக்கும் பொழுது அப்படியே அப்போ சொல்லவே முடியாதுங்க. அப்போ ஆண்டவர் விடுதலை கொடுத்த உடனே அவளால் தாங்க முடியல. ஆக இயேசுநாதரை மகிமைப்படுத்தினாள். அன்றைக்கு கண்ணீருக்கு முடிவை உண்டு பண்ணினார், அழுகைக்கு முடிவு உண்டு பண்ணினார். அதன் பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. பார்த்தீங்களா, ஆண்டவர் இன்ஸ்டன்ட் ஹீலிங். அதெல்லாம் நீங்கள் விசுவாசிங்க, அதை கேட்குறவங்க வியாதி சுஸ்தமாகும், அற்புத சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். ஸ்தோத்திரம். அழுகைக்கு ஸ்தோத்திரம் முடிவை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அழுகையின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை. அதை விட இன்னொரு சரி காட்டுறோம் பாருங்க. அதுதான் இத்தனை பிரச்சனையை விட அந்த பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. அதுக்கு அழுகிற அழுகத்தான் மோசமானதுங்க. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50வது வசனம். 7:50. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ. சமாதானத்தோடு போ. அவ யாருன்னா அந்த ஊரிலேயே பாவியான ஸ்திரீ, எல்லா ஜனங்களாலும்
அவள் பாவி என்று சொல்கிற அளவுக்கு ஒரு நடத்தை சரியில்லாத ஒரு ஸ்திரீ. அவள் ஆண்டவரை தேடி வந்து வசனத்தை கேட்டு வருத்தப்பட்டு, பார சுமக்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன்னு சொன்னேன். மத்தேயு 11:28 வசனத்தின்படி அதை கேட்டு ஸ்தோத்திரம், அவள் ரட்சிக்கப்பட்டவள். இப்போ ஆண்டவர் இந்த பரிசை வீட்டுக்கு வந்திருக்க கேள்விப்பட்டு நன்றி செலுத்த வந்திருக்கிறாங்க. வந்து ஆண்டவர் பாதத்தில் நன்றி காணிக்கையாக தைலத்தை ஊற்றி தலைமையினால் துடைத்து நன்றி ஆராதனை செய்த அவளை பார்த்தா சொல்றாரு, நீ சமாதானத்தோடு போ. என்ன ஸ்தோத்திரம், சமாதானம் இல்லாமல் ஏன் இருந்தா பாவம். அந்த பாவத்தினாலே பாதிக்கப்பட்டு ஊரே அவளை வந்து நடத்த சரியில்லாத பாவின்னு சொன்னா அவள் வாழ்க்கை எப்படி இருக்க? வெளியே போக முடியாது, வர முடியாது, தலை காட்ட முடியாது. எத்தனை ஒரு நிந்தை, அவமானம், தலைகுனிவு, மனதிலேயும் குற்ற மனசாட்சி. பாவம் ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தும் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், அந்த மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியாதுங்க. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா பாவியாக இருக்கிற மனுஷனுக்கு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. ராத்திரி போல குற்ற மனசாட்சி வாதிக்கும். வியாதி கூட பரவாயில்லைங்க, மற்ற பிரச்சனை கூட பரவாயில்ல. ஆனால் பாவத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய குற்ற மனசாட்சிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. ராத்திரி வாட்டி வதைக்கும். ஆக சமாதானம், நிம்மதி இருக்காது. எத்தனை தான் பணம் இருந்தாலும் சரி, பதவி இருந்தாலும் சரி, அவன் சமாதானம் என்ன பிரயோஜனம் என்றால் பாவத்துக்கு அத்தனை பயங்கரமானது அது. ஆக அதனால் பாதிக்கப்பட்டிருந்தாள். இயேசு அவளை விடுதலை ஆக்கினாள். சொல்றார், சமாதானத்தோடு போ. அவள் எத்தனை பெரிய விடுதலையோடு போயிருப்பா பாருங்க. பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் விடுதலை பெறுவது போல ஒரு விடுதலை உலகத்தில் ஒன்றுமில்லை. அதை போல நிம்மதி எதுவும் இல்லை. கேட்குற கத்திரி பிள்ளைகளே சோத்திரம், சில பாவத்துக்கு அடிமையாக இருக்கலாம், நீங்கள் விடுபட முடியாமல் தவித்து கொண்டிருக்கலாம். என்றைக்கோ செய்த பாவத்தின் நிமித்தம் குற்ற மனசாட்சி பாதிக்கப்பட்டு சமாதானத்தை எழுந்திருக்கலாம். உங்களோடு தான் கத்தர் பேசுகிறாரு. யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு ஆண்டவருக்கும் தான். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க சோத்திரம், அறிக்கையிடுங்கள். ஆண்டவர் சொல்கிறா சோத்திரம், உங்கள் சமாதானத்துக்கு கொடுப்பா, இரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ணுவார். இனி உன் அழுகையின் சத்தம் கேட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இது கேட்கிற கத்திரி பிள்ளைகளே சோத்திரம், நாம் அழக்கூடாது என்பதனால்தான் இயேசு நமக்காக அழுதார். சுவிசேஷத்தில் 3 இடத்துல ஆண்டவர் அழுதார்னு வருதுங்க. 3 இடத்துல. அந்த 3 இடத்த உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. ஒன்று, யோவான் 11:35 லாசருவின் கல்லறைக்கு போவதற்கு முன்பு இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். 2வது, எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். லூக்கா 19:41-44 வரலாம் எருசலேமை நினைத்து கண்ணீர் விட்டு அழுதார். 3வது, கெத்செமனே தோட்டத்தில் கண்ணீர் விட்டு அழுதார். இதை மட்டும் வாசிப்போம். எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் நம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினா. எவ்வளவு சத்தம் போட்டு அழுது ஜெபம் பண்ணிருக்காருங்க தேவகுமாரன். நீங்க லூக்கா 19 கூட அந்த 41-44 வசனத்துல கண்ணீர் விட்டு அழுதான்ற வார்த்தை மூல பாஷையில் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு அவர் சத்தமிட்டு அழுதான்னு தான் வருதுங்க. பஸ்ட் இன்டு டியர்ஸ் அப்படி தான் வருதுங்க. அது வந்து எக்லான்சன் அப்படின்னு ஒரு மூல பாஷை, கிரேக்க பாஷை எக்லான்சன். அதுக்கு பஸ்ட் இன்டு டியர்ஸ்னு வருது, சத்தமிட்டு அழுதா. இப்போ யோசிச்சு பாருங்க, 3 இடத்துல அழுதாருன்னா யாருக்காக? அவருக்காக அழுதங்க, அடுத்தவர்களுக்காக அழுதார். மரித்த லாசரு குடும்பத்துக்காக அழுந்தார். கிபி 70 அழிய போகிற எருசலேமை நினைத்து அழுதார். கெத்செமனே தோட்டத்தில் ஏன் அழுது எபித்தார்? ஸ்தோத்திரம், தமக்கும் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவை சகித்தான் இருக்கிறதே நாமெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு, பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு, பாவத்தின் அடிமைத்தின் விடுதலை ஆவதற்கு அத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கு அழுதாங்க. அப்போ ஆகத்தை சொன்ன இயேசு அடுத்தவர்களுக்காக மட்டும்தான் அழுதாருங்க. எதற்காக? நாம் விடுதலையாகும்படி, பாவத்திலிருந்து விடுதலையாக, வியாதியிலிருந்து விடுதலையாக. சோத்திரம், நம்மை விடுவிக்க இயேசு கண்ணீர் விட்டு அழுதா. அப்படின்னு அதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவரை நம்புகிற ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைக்கு கர்த்தர் சொல்றார், இனி நீ அழுது கொண்டுகிறாய், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் அழுகையின் சத்தை நீ கேட்கப்படுவதில்லை. நம்புங்க ஆண்டவரை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஏற்றுக்கொள்ளுங்க.
சிலுவையின் ஆதர் இயேசு சிலுவை மரணத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதமாகிய சமாதானத்தை தருவார், நிம்மதியை தருவார். பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. இனி நீங்கள் தொய்ந்து போவது இல்லை. மூன்றாவது, இந்த வசனம் சம்பந்தமான மூன்றாவது ரிலேட்டடான ஒரு வசனம் யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இனி நீங்கள் தொய்ந்து போவதில்லை, உங்களை நான் சந்தோஷத்தை உண்டாக்குவேன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவரே அந்த வார்த்தையை சொல்றாரு இல்லையா? புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரே அதை சொல்றார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் இயேசு தமது சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை. அவர் சிலுவைக்கு போகிறார், மரிக்கப் போகிறார் என்று அந்த சிலுவை மரணத்தை குறித்து பேசின உடனே சீஷர்கள் துக்கம் அடைந்தார்கள். மட்டுமல்ல, இயேசுவின் மரணத்தின் நிமித்தம் இவர்கள் துக்கப்படுவார்கள் என்பதை, துக்கப்பட்டு கலங்குவார்கள் என்பதை அறிந்த தெய்வம், நீங்கள் சில காலம் அப்படி துக்கப்படுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் பலப்படுத்தின வார்த்தை. அது சொல்றாங்க, சிலுவை மரணத்தின் நிமித்தம் நீங்கள் துக்கப்படுவீர்கள். அது சொல்லும்போது நீங்கள் 16-19 வாசினா, கொஞ்ச காலத்திலே அப்படின்னு வரும் பாருங்க. கொஞ்ச காலம்தான் அந்த துக்கம் உங்களுக்குன்னு சொல்லுவார். யோவான் 16:16. நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள். அப்ப 19 வாசிங்க. அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? கர்த்தர் சொல்ற, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த துக்கம் அது கொஞ்ச காலம்தான் அப்படி சொல்றாரு. எத்தனை முறை திரும்ப திரும்ப சொல்றாரு பாருங்க. சீஷர்களின் துக்கங்கிறது நீண்ட துக்கம் அல்ல, ஆண்டாண்டு காலமே துக்கமாக இருப்பீர்கள் அல்ல, அது கொஞ்ச காலம்தான். ஏனென்றால் சிலுவையின் மரணம் வரைத்தான், 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போகிறார் என்பதை, உயிர்த்தெழுவார் என்பதை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை கொஞ்ச நாட்கள், மரணம் வரை தான். நீங்க அந்த 3 நாள் தான், 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போகிறேன், அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறிவிடும் என்று ஆண்டவர் சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தைங்க. இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். இதில் ஒரு வார்த்தை கவனிக்கணும். நீங்க அதில் என்ன சொல்றாருப்பாங்க? ஸ்தோத்திரம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னா உங்களுக்கு இனி துக்கமே இல்லைன்னு அர்த்தம் அல்ல. இனி உங்களுக்கு துக்கமே இல்லைன்னு சொல்லல, உங்கள் துக்கத்தை நான் மாற்றப் போகிறேன், உங்கள் துக்கம் மாறும் அப்படி சொல்றாரு. அப்ப தேவ பிள்ளைகளுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டால் துக்கமே வராது, கஷ்டமே வராதுன்னு அர்த்தம் இல்லை. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுகள், நான் உலகத்தை ஜெயித்தேன், இதே அதிகாரத்தை கடைசியில் சொல்றாங்க. உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு நமக்கு. அப்போஸ்தலர் 14:22 நீங்கள் வாசித்து பாருங்க. இப்படிப்பட்ட உபத்திரத்தை வழியா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று புத்தி சொன்னார்கள். ஸ்தோத்திரம். அப்படி நிறைய பார்க்கலாம். நீங்க இப்படிப்பட்ட உபத்திரம் சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ ஜனத்துக்கு உபத்திரம் வரும், பாடுகள் வரும், துக்கம் வரும், வராதுன்னு சொல்லல, அதை நான் மாற்றப் போகிறேன். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்த கர்த்தர் பேச, ஒருவேளை துக்கத்தோடு இருக்கலாம், நீங்க பலகீனத்தோடு இருக்கலாம், நீங்க கண்ணீரோடு இருக்கலாம். நீங்க ஏன் எனக்கு துக்கம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் உண்மையா இருக்கிறேன், உண்மையா நடந்து கொண்டிருக்க, எனக்கு ஏன் துக்கம் என்று கலங்கக்கூடாது. வரும், அதை கர்த்தர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி விடுவார். நான் விசுவாசிக்கிற மிக சீக்கிரத்தில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். எப்படி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து சீஷர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாரோ, அதை போல மிக சீக்கிரத்தில் கொஞ்ச காலத்தில் உங்களுக்கு ஆண்டவர் நல்ல சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுப்பார். பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். உலகத்தாடு சந்தோஷத்துக்கு நம்ம சந்தோஷத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்குதுங்க. உலகத்தார் சந்தோஷம் அது மாயை, அது மாயை. இன்னைக்கு சந்தோஷம் நாளைக்கு தலைகடா போயிருங்க.
சோத்திரம். அவளுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. ஐஸ்வர்யத்துக்கு பாதுகாப்பு இல்லை, ஜீவனுக்கு பாதுகாப்பு இல்லை, சந்தோஷத்துக்கு மாயை. அது குடியினால் வருகிறது, வெறியினால் வருகிறது. சோத்திரம். பணத்தில் அதெல்லாம் வந்தபடியே போயிருங்க, மாயை, உலக சந்தோஷம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த சந்தோஷமா நிரந்தரமானது. சமாதானத்தை வைத்து விட்டு போகிறே, சோத்திரம், உலக கொடுக்கிற பிரகாரமா இல்லை, என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிற என்று சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார், அது நிரந்தரமானது, அது நிச்சய சந்தோஷம்னு வேதத்தில் வாசிக்கிறேங்க. என்றால் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் இந்த உலகத்தையும் தாண்டி சோத்திரம் பரலோகம் வரை செல்லக்கூடியது. அவர்களுக்கு இரண்டாம் மரணம் இல்லை, அவர்களுக்கு நரகம் இல்லை, அவர்களுக்கு என்னென்ற சந்தோஷங்க. ஆனால் உலகத்தார் அப்படி இல்லை. இந்த ஒருவேளை பணத்தினால, செல்வத்தினால, ஆஸ்தினால பல வருஷம் வாழ்ந்து சந்தோஷம் இருக்க இருந்தாலும் முடிந்த பிறகு மரணத்துக்கு அப்பால் நரகம், ஆண்டாண்டு யுகாயுக காலமாக துக்கம், துயரம், கண்ணீர் அவனுக்கு. ஆகவே சொன்ன அது மாயான சந்தோஷம். எப்போ முடிவு பெறலாங்க? கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, கர்த்தர் தமது ஜனத்தை சொல்ற அருமையான வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், பயப்படாதிருங்க, கலங்காதிருங்கள். கொஞ்ச காலத்திலே தான் இந்த பாடு, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்குங்களை ஆண்டவர் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி பலப்படுத்துவாராக என்று சொன்ன வார்த்தை அற்புதமான வார்த்தை. ஸ்தோத்திரம். இதை கேட்கிற தேவ ஜனத்துக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தைங்க. ஸ்தோத்திரம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் நிரந்தரமானது, பூரணமானது. ஸ்தோத்திரம். சீஷர்கள் இந்த சிலுவை மரணத்தை குறித்து தான் துக்கப்படுவார் சொன்னார் ஆண்டவர். துக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த சிலுவை மரணமே அவர்களுக்கு சந்தோஷத்தை, மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வந்தது முழு உலகத்துக்கும், இல்லைங்களா? இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பொழுது அந்த சிலுவை மரணத்தினால் உண்டாகிற சந்தோஷம் எத்தனை ஆச்சரியமானதுங்க. ஒரு காலத்தில் ஸ்தோத்திரம் நாம் எல்லாம் அப்படித்தான் இருந்தோம். சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, நிம்மதி இழந்து ஸ்தோத்திரம் சாவை நோக்கி போய் கொண்டிருக்கோம். நாம் எல்லாரும், நான் என்னையே சொல்கிறேனே, வாலிப நாட்களிலே ஸ்தோத்திரம் வறுமை, கஷ்டம், பாடுகள், பிரச்சனைகள். ஆகவே எப்படா சாகலான்னு விஷ பாட்டில் என் சூட்கேட்டில் வைத்து கொண்டு காலேஜ் படிக்கும்போது 3 வருஷம் விஷ பாட்டிலோடு வாழ்ந்தவனார். அப்படி சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. அப்படிப்பட்ட என்னை கர்த்தர் சந்தித்து என்னை ரட்சித்து சமாதானத்தை கொடுத்தது மட்டுமல்ல, 4 பேருக்கு சமாதானத்தை சொல்லக்கூடிய ஊழியக்காரனை வச்சாருன்னா சோத்தரி. கர்த்தர் உங்களை சொல்கிறார், நீங்கள் துக்கமாய் இருந்து விடுவதில்லை, அழுகையோடு இருந்து விடுவதில்லை, ஸ்தோத்திரம், கூக்குரலோடு இருந்து விடுவதில்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே தேவஜனம், நிகழ்காலத்தின் சந்தோஷத்தில் நின்று விடாதிருங்கள். அதையே நம்பாதீங்க. எதிர்கால சந்தோஷத்தை பாருங்க, பரலோக சந்தோஷம், பரம சந்தோஷத்தை பாருங்க. ரட்சிப்பினால் வருகிற சந்தோஷத்தில் களி கூறுங்கள். சோத்திரம், இல்லையா? ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணுவது பரலோகத்துக்கு தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு. சோத்திரம். அப்படி என்று ஆண்டவருக்காக வாழ்வது, பரிசுத்தம் வாழ்வது, ஜெபத்தோடு வாழ்வது, இப்படி கர்த்தருக்குரிய காரியங்களிலே சந்தோஷப்படுங்கள். அதுதான் நித்திய சந்தோஷம், அதுதான் நிரந்தரமான சந்தோஷம். நிகழ்காலத்துக்காக, இம்மைக்காக ஒருவன் கிறிஸ்துவின் நம்பிக்கையா இருந்தால் எல்லா மனுஷரை காட்டிலும் பரிதவிக்கப்படத்தக்கவனாயிருப்பான். அதை வாசித்து முடிப்போம். இது எச்சரிக்கையான ஒரு வார்த்தை. சோத்திரம். 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ஆகவே தான் சொன்னேன். சோத்திரம். இந்த நிகழ்காலத்துக்காக, நிகழ்கால சந்தோஷத்திலே கலிகூர்ந்து இருந்து விடாதீங்க. நித்திய சந்தோஷம் நாட்டமாயிருங்கள். கொஞ்ச காலம் துக்கம் அப்படின்னா, இயேசுநாதர் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போய் மறுபடி வர இருக்கிறாரே, இந்த இடைப்பட்ட காலம், இந்த காலத்தின் நாட்கள் நமக்கு பாடுகள், உபத்திரம் இருக்கலாம். ஆனால் இயேசு மறுபடியும் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது எல்லா துக்கம், துயரமெல்லாம் நீங்கி மிகுந்த சந்தோஷம் ஆண்டவரோடு கூட பரலோகத்துக்கு போவோம். ஸ்தோத்திரம். நித்திய சந்தோஷத்தை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். அது சீக்கிரத்தில் நடக்கும். வருகைக்கு ஆயத்தமாயிருங்கள், அதிலே கலிகூறுங்கள். நித்திய சந்தோஷத்தின் மேல் நம்பிக்கையாயிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. இனி நீங்கள் தொய்ந்து போவதில்லை. என்ன அருமையான வார்த்தைங்க. இந்த வார்த்தையின்படி கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துக்கிறேன். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் நித்திய சந்தோஷத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க உதவி செய்யும். கிருபை தாங்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.